ஹலோ அண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? சொல்லுப்பா. இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேண்ணா. இப்பதான் நியூஸ் பார்த்தேன், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அதுதான் சரி பேசலாமே அப்படின்ட்டு. நானும் பார்த்தேன்ப்பா. அது அது அப்படிதான் இருக்கும். அஹ், எல்லா சைடும் அந்த மாதிரி பண்றாங்க. இட்ஸ் ஓகே, நம்ம கடந்து தான் ஆகணும். அதான் நான் அவங்கள எல்லா சைடும் அடிக்கிறாங்க. கரூர் சைடு ஒன்று, அப்புறம் ஜனநாயகம் இன்னும் ரிலீஸ் ஆகல. இப்போன்னு பார்த்து இந்த மாதிரி இது வந்துட்டு இருக்கு. இட்ஸ் ஓகேப்பா. அது ஜெனியூனா இருந்தா அந்த மாதிரி நடக்க தான் செய்யும். நம்ம பொறுமை காத்து இதை கடந்து வருவோமே. வெயிட் பண்ணுவோம்ப்பா. சரிண்ணா, ஓகேண்ணா, வாங்க. எஸ்பெஷலி இந்த சாட்டை முருகன் அவர்கள் சொல்றாங்க, சங்கீதா அவர்கள் வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி நான் வந்து விஜய் அவர்கள் வந்து செக்ஷுவலாம அபியூஸ் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து இந்த சட்டத்துக்கு கீழே வருது அப்படின்னு ரொம்ப வாய் கூசாம பேசுறாரு. ரெண்டு பேரும் கல்யாணம் கட்டி 25 வருஷத்துக்கு மேல ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்க, 2 பசங்களுக்கு தாய் தகப்பனா இருக்கவங்கள பத்தி இந்த மாதிரி வாய் கூசாம செக்ஷுவலா அபியூஸ் பண்ணாங்க, இதை விட வல்கரான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி எதையுமே வந்து கண் கூட யாருமே பார்த்தது இல்ல தானே, எதையுமே வந்து அவங்க காதால டிரெக்டா சம்பந்தப்பட்டவங்க கேட்டது இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான அவதூறுகளை வந்து இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி பரப்புறது வந்து ரொம்ப அசிங்கமான விஷயம். சோஷியல் ஜஸ்டிஸ் டிஎம்கே காரன் பேப்பர்ல மட்டும் தான் கத்துவான் போல இருக்கு. மத்தபடி ரியாலிட்டியில ஜீரோ. ஒரு 24 வயசு வாலிபரோட பிறப்புறுப்ப அறுத்து அவன் நெஞ்சில ட்ரில் போட்டு மூஞ்சில சைலன்சரால சுட்டு தூக்கி வீசியிருக்காங்க கிணத்துல. இதுல சோகமான விஷயம் என்ன தெரியுமா? இது எப்போ நடந்துச்சுன்னா ஜனவரி 30 வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இப்ப நான் சொல்ற விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு வாங்க. ஒட்டஞ்சத்திரம் லேட்டஸ்ட் நியூஸ்னு கூகுள்ல போய் டைப் பண்ணி நியூஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த நியூஸ் வரவே வராது. ஏன்னா இது ரொம்ப கேர்ஃபுல்லா வெளியே வரவே கூடாதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ரீசன் காஸ்ட் பாலிடிக்ஸ். இன்வால்வ் ஆனவ மிகப்பெரிய பினாமி. யாருக்கு? திரு சக்கரபாணி, டிஎம்கேவோட ஒட்டஞ்சத்திரத்துல மிகப்பெரிய புள்ளி. இன்னொன்னு, நேத்து வந்த ஒரு கொடூரமான நியூஸ், ஒரு 2 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டிருக்கிறான் ஒரு டிஎம்கே தலைவன். அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போகும்போது சீஜர்ஸ் வந்திருக்கு. போற வழியில் அந்த குழந்தை இறந்திருக்கு. அந்த நாயை போஸ்கோ சட்டத்துல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி. உங்க வீட்டு குழந்தைங்களை யாராவது இப்படி பண்ணா பாத்துக்கிட்டு பொத்திக்கிட்டு இருப்பீங்களா? ஒரு 2 வயசு குழந்தைக்கு இது நடந்தாலோ, இல்ல உங்க வீட்லயே ஒரு 24 வயசு பையன் இருக்கான், அவனுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா மூடி மறைப்பீங்களா? அப்போ உங்களுக்குன்னு வந்துச்சுன்னா ஒண்ணு, ஊரானுக்கு வந்துச்சுன்னா வேற. அப்படிதானே? இத பத்தி ஏன் இவங்க பேசவே மாட்டாங்க அப்படின்னா, எலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. இத பத்தி பேசினாலோ நியூஸ்ல பெருசு பண்ணாலோ ஜாதி ஓட்டு அவங்களுக்கு கிடைக்காது. ஜாதி இல்லன்னு சொல்ற கட்சிகள் தான் ஜாதியை மட்டும் வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்குதுங்க. இல்லன்னு சொல்ற பாப்போம். இந்த கொடியை தூக்கிட்டு இருக்கிற ஆன்லைன் அல்ல கைகளுக்கு ஒண்ணு சொல்றேன். உனக்கு துப்பு இருந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் டிஃபெண்ட் பண்றது நிறுத்திட்டு உன் கட்சி தலைமையை சட்டைய புடிச்சு கேள்வி கேளு. இந்த விஷயத்த பத்தி பேசக்கூடாதுன்னு தான் நானும் இருந்தேன். எனக்குமே இந்த நியூஸ் கேட்ட உடனே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப அப்செட்டாவே நானும் ஃபீல் பண்ணேன். நம்மளோட பர்சனல் லைஃபை பத்தி வேற யாராச்சும் ஒருத்தவங்க பேசினா அது நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி அவங்களோட பர்சனல் லைஃபுக்கு வச்சு கண்ணு மூக்கு வாய் வச்செல்லாம் பேசுறது ரொம்பவே தப்பா இருக்குங்க. வர இந்த சோசியல் மீடியா ரொம்ப டாக்ஸிக்கா போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டோட அரசியல் காலத்துல விஜய் அவர்களை வீழ்த்துவதற்கு என்னென்னமோ ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க. அவர் வீழ்த்தவே முடியாது, அவர் பக்கம் இன்னும் மக்கள் செல்வா கூட்டிகிட்டே இருக்கும்போது கடைசியா ஒரு பெர்சனல் அட்டாக் பண்ணலான்ட்டு பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்திருக்காங்க. அந்த பிரம்மாஸ்திரம் தான் நேற்று ஈவினிங்ல இருந்து சோசியல் மீடியால பத்திக்கிட்டு எரியுது. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் மனைவி பக்கம் நியாயமே இருந்தாலும் இந்த நேரத்தில் அவங்க இதை எடுத்திருக்க வேண்டாமோ, இன்னும் கடந்து கூட 2 மாசம் கடந்து கூட அவங்க பயன்படுத்தினா சொல்லலாம். சோ அப்போ ரொம்ப கரெக்டா எதிரிகள் இதை பயன்படுத்துறாங்களோ அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இப்ப கூட சில பேர் சொல்லுவாங்க, ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் எதிரிகள் நீங்க எதிரிகள் மேலே பழிய போடுவீங்களா திமுக மேல? ஏன்டா விஜய் அவர் பொண்டாட்டி விஜய்க்கு எதிராக வளர்ந்து அதுக்கு திமுக என்ன பண்ணும் அப்படின்ட்டு நீங்க நல்லா பார்க்கலாம். விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சது வந்ததுக்கு அப்புறம் முரசலிமார் அவங்க சம்பந்தப்பட்ட யாரும் டெத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர் கட்சி ஆரம்பிச்சதுனால அவர் அந்த பக்கம் போகல, அவருடைய மனைவி அங்க போயிருந்தாங்க. அப்ப யாரும் கட்டி கொடுத்தலாம் நீங்க பாத்துருப்பீங்க. சோ அப்பவே நம்ம அப்போ நான் நினைச்சு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் போக முடியாதனால ஒரு அரசியல் நாகரிகமாக அவருடைய வீட்டுல இருந்து மனைவி அனுப்பிட்டு இருக்காரு அப்படிதான் நினைச்சோம். ஆனா அவங்க சொல்லி விஜய் சொல்லி அவங்க போகல, அது அவங்களாதான் போயிருக்கான்னு தெரியுது. அப்பவே அவங்களுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அந்த சைடும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நட்புறவு இருந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு புரியுது. ஸோ அதன் மூலமாக இந்த நேரத்தில் இதை பயன்படுத்துன்னு சொல்லி பிளான் பண்ணி ஒருவேளை விஜயோட மனைவியை வந்து மூல செலவு பண்ணிட்டாங்களோ, விஜய்க்கு எதிராக குறிப்பிட்டாங்களோ. பாலிடிக்ஸ்ன்றது என்னதுங்க? பொதுங்க. அது பப்ளிக், அது பொது. டிவோர்ஸ்ன்ற என்ன? அது பொதுவா? பர்சனலுங்க. அதையும் இதையும் எப்படி நீங்க வந்து மர்ஜ் பண்றீங்க? அப்படின்னா எந்த தலைவரையும் நம்ம ஏத்துக்க முடியாதே. எந்த தலைவரையும் ஏத்துக்க முடியாதுங்களே. அப்ப என்ன பண்ணுவீங்க? பாலிடிக்ஸ்ன்றது
பப்ளிக். பாலிடிக்ஸ்னாலே பப்ளிக் தான். டிவோர்ஸ்ன்றது 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயம். நீ எதுக்கு அந்த வீட்டை எட்டி பாக்குற? உனக்கு அவன் வீட்டு ஜன்னல் ஆண்ட என்ன வேலை? அவ்வளவுதான். புரியுதுங்களா? என் வீட்டு பிரச்சனைய எனக்கு கொஞ்சம் பார்க்க விட்டாதானே. அதுக்கு முன்னாடியே ஒரு 10 பேர் 10 வீட்டுல இருந்து கிளம்பி வந்தானா அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ண முடியும் ஒருத்தனால? சொல்லுங்க. எவ்வளோ இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதுல இதோ ஒரு பிரச்சனை. எவ்வளோ இப்போ ஒருத்தனை 10 பேர் எதுக்குறாங்க. 10 பேர் எதுக்குறான் ஒருத்தனை. அப்ப அவங்க ஒருத்தன் என்ன பண்ணுவான்? என்னடா வீட்லயே அடிக்கிறீங்கன்ற மாதிரி வீட்லயும் பிரச்சனை இருக்கு. என்ன பண்ணுவாரு அவரு? நீங்க கேட்கறது கரெக்ட் தான். வீட்டையே பாத்துக்க முடியல. இது ஒண்ணு சொல்ல முடியும். அந்த ஆள் இடத்துல நின்னு யோசிக்க முடியுமா? நீ யோசிச்சிருந்தீனா நீ பேசுவியா? நீ என்ன பண்ற? கேஷுவலா என்ன பண்ற? பாலிடிக்ஸ், இது டிவோர்ஸ், மாட்டீங்கன்னா இது பண்ணா அவர் பாத்துப்பாருப்பா. அவர் என்ன வருதோ அவர் பாத்துப்பாரு. இதையும் அவர் பாத்துப்பாரு. அது அவரோட விஷயம். அவ்வளவுதான். தேவையில்லாம இப்போ நான் கேக்குறேன், உனக்கு என்னடா அவன் வீட்டு வாசல்ல வேலை அப்படின்னா நீ என்ன சொல்லுவ? நீ என்ன சொல்வீங்க? அமைத நீ என்னடா உனக்கு என்ன அவன் ஜன்னல் எட்டி பாக்குற? நீ என்ன வேலை? சரி, ஓகே, வேற என்ன பண்ண? வேற எதுவும் பேச முடியாது. அதே மாதிரிதான். வணக்கம் நண்பா. இந்த விஷயம் சரின்னு நான் சொல்ல வரல, இது தவறுன்னு நான் சொல்ல வரல. ஒரு குடும்பத்தோட தனிப்பட்ட வாழ்க்கைய, ஒரு குடும்பத்தோட விஷயத்த பேச நமக்கு அதிகாரம் இல்ல. ஆனா இந்த மீடியா, மீடியா இருக்கு தெரியுங்களா? நம்ம தினகரன், சன் நியூஸ் எல்லாம், அதாவது அடிச்சு விடுறானு. என்ன பக்கத்துல இருந்து உட்காந்து பார்த்த மாதிரி. ஐயோ, நான் கேட்கிறேன், ஒரு குடும்பம், உங்க குடும்பமே ஆட்சி செய்யணுங்கிறதுக்காக மக்கள்கிட்ட அவதூறு வரப்பிட்டு இருக்காதீங்க. புரிஞ்சுதுங்களா? ஒரு மீடியா வச்சுட்டு என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், இந்த மீடியா கிட்ட, இந்த சன் நியூஸ் கிட்ட, நாட்டுல ஆணவ கொலை நடந்தது, இப்படி உட்காந்தீங்க. படுகொலை நடந்தது, இப்படி உட்காந்தீங்க. ஒரு திமுக நிர்வாகி 2 வயது சிறுமியை பலாத்காரம் பண்ணிருக்காங்க. என்னடா பண்றீங்க? நாட்டுல உங்க ஆட்சியில் நடக்கிற தவறையெல்லாம் அப்படியே அமைதியா உட்கார்ந்து ஒரு தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையை அவதூறு வரப்ப உங்க ஆட்சியில நடக்கிற தவறை சுட்டி காட்ட மாட்டீங்க. ஆனா ஒரு தனி மனிதன விமர்சனத்தை ஒரு பொய்யான பிம்பத்தை வச்சு கட்டமைச்சு மக்கள்கிட்ட அவதூறு வரப்பிட்டு இருப்பீங்க. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, இதுக்கெல்லாம் அசைஞ்சு நாங்க பின்னாடி போவோம்னு நினைக்காதீங்க. அது எங்க அண்ணன், புரிஞ்சுதா? எங்க அண்ணனுக்கு என்னைக்குமே முழு ஆதரவு ஒத்துழைப்போட நாங்க இருப்போம். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, தேர்தல் நேரத்துல விஜயனோட தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறது அவரோட கவனத்தை திசை திருப்பறக்கும், மக்கள் செல்வாக்குங்கிற பிம்பத்தை உடைக்கிறதுக்கும் எதிரிகள் பண்ண திட்டமிட்ட சதிதான். கொள்கை ரீதியா எதிர்க்கிறதுக்கு துப்பு இல்லாம திராணி இல்லாம இந்த எதிர்த்தரப்பு தனிப்பட்ட வாழ்க்கைங்கிற விஷயத்த கையில் எடுத்திருக்கு. இதனால தொண்டர்கள் சோர்வடைவாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க, அது நடக்காது. மேலும் அந்த தொண்டர்கள் பலமா அவருக்கு பின்னாடி ஒன்றிணைந்து வேலை செய்வோம். புரிஞ்சுதா? விஜயனா, கவலைப்படாதண்ணா, நாங்களா உங்க பின்னாடி அண்ணனா, தம்பியா, இளைஞர்களா, தாய்மார்களா, பெண்களா உங்க பின்னாடி நிற்போம். வாழ்க விஜயனா. உனக்கு கட்ட வரனா உங்க விஜய் உயிரன வரனா உங்க விஜய் எளியாம குரலா உங்க விஜய் நான் வரேன்.